ஹலோ மக்களே, ஹோப் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க. அண்ட் தீபாவளி வரப்போகுது. அண்ட் இப்போ தான் 9 days நவராத்திரி சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அடுத்த தீபாவளி ஒரே ஃபெஸ்டிவல் காலங்களாக இருந்துட்டு இருக்கு. ஸோ தீபாவளிக்கு நம்ம ஒரு மேக்கப் லுக் போடலாம் எப்படி அப்படின்னு நம்ம ஒரு யோசிச்ச காரணத்தினால தீபாவளி மேக்கப் லுக் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நியூ இயர் நம்ம நைட் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆஸ் யூஸ்வல் ஃப்ரெண்ட்ஸோடு செலிப்ரேட் பண்ணுவோம், இல்லைனா சர்ச்சுக்கு போவோம், கோவிலுக்கு போவோம், அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வண்டியும் போவோம், போப்போம், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பொங்கலுமே காலங்காத்தால தான் நம்ம பொங்கல்லாம் வைப்போம். அடுத்து விளையாட்டு போட்டிகள் அப்படி இப்படின்னு போயிடும். ஆனால் தீபாவளி நம்ம பட்ட பகலில் எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் நம்ம பசங்க கூட சேர்ந்து அப்படியே பட்டாசெல்லாம் வெடித்து வேற மாதிரி ரகலை பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுக்காக தான் வெயில். ஸோ மேக்கப் வெயில் கொஞ்சம் இடிக்கும் இல்லையா? ஸோ ஸ்வெட் ஆகக்கூடாது. ஏன்னா ஓடி ஆடி நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணும்போது ஸ்வெட் ஆகக்கூடாது. ஸோ ஸ்வெட் ப்ரூஃபாக ஒரு மேக்கப் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ அதான் இந்த மேக்கப்பில் ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, என்னென்னாச்சுன்னா என்னோட கேமரா பேட்டரி சார்ஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக பண்ணுறோம். ஒரு டேக் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண டேக்கில் நம்ம ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஃபேஸ் நான் சூப்பராக கிளென்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. அண்ட் கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா டோனர் அப்ளை பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் மோஸ்ட்லி க்ரீம் பேஸ்ட் போகாமல் எல்லாமே கொஞ்சம் வாட்டர் டைப்பில் வச்சுக்க ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா க்ரீம் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும்போது தான் ஸ்வெட் ஆகும் அண்ட் லைக் ஆயில் அப் ஆகும் இல்லையா? ஸோ எல்லாமே ஒரு ஹைட்ரேஷனாக இருக்கிற மாதிரியே இன்றைக்கி நான் வச்சுக்க போகிறேன். மக்களாகிய உங்கள்கிட்ட நான் ஒன்று கன்வே பண்ணி ஆகணும். அதாவது நம்ம ஒரு டேர் மாதிரி பண்ணலாம் நம்ம சேனலில். இப்போ மேக்கப் சம்திங் ஸ்கின் கேர் அந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட், அந்த பியூட்டி விளாக் ரெண்டும் போகுது. ஆனால் என்டர்டைன்மெண்ட் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் அப்படின்னு தோணிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் நம்ம விளாகில் கொஞ்சம் நம்ம சேனலில் டேர் மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இதுவே எனக்கு ஒரு பெரிய டேராக தான் இருக்கும் போல. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நான் என்ன டேர் பண்ணணும், என்ன வேணா இருக்கலாம், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நான் உங்களுக்கு டேராக பண்ணி வீடியோ கவரேஜ் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி நான் டேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக் ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இதை நான் போன 2 வீடியோலுமே சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னால் மேக்கப் வீடியோ வந்திருக்கும், அதுக்கு முன்னால் 2 வீடியோலுமே சொல்லியிருந்தேன். யாருமே பண்ணவே இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலன்னு தெரியுது. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அதனால தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லிட்டேன். ஸோ மக்களே, நீங்கள் நான் என்ன டேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நம்ம சூப்பராக பண்ணி முடிக்கிறோம். இப்போ ஃபேஸில் நம்ம டோனர் அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? டோனருக்கு நான் இந்த ப்ளம்மோட யூலுமினஸ் நரிஷிங் வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது கொஞ்சமாக என்னுடைய பாம்பில் எடுத்துகிட்டு ஒரு 4-5 ட்ராப்ஸ் தான் சொல்லலாம்னு வந்தேன். அது குமுக்குன்னு விழுந்த காரணத்தினால உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அது அப்படியே என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி ப்ளம் பிராண்டோட டோனர்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட ப்ளம்லேயே டீ ட்ரீ டோனர் இருக்குது, யூலுமினஸ் டோனர் இருக்குது, விட்டமின் சி டோனர் இருக்குது, அந்த கேமமாயில் அப்படின்னு ஒரு டோனர் இருக்குது. அதுவும் வாங்கி ட்ரை பண்ணி ஆகணும் நம்ம. ஸோ டோனிங் வாட்டர் ஃபேஸில் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மாய்ஸ்சரைசர் எதுவுமே போக போகிறது இல்லை. நம்ம அதுக்கு சீரம் போக போகிறோம். ஸோ இந்த சீரம் நம்முடைய ஃபேஸில் ஒரு சூப்பரான ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்க போகுது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, க்ரீம் பேஸ்டாக போனோம்னா வெயிலுக்குள்ளே வேர்த்து ஊற்றி வெரி பேட் அந்த மாதிரி ஆயிரும். வேறு ஃபோட்டோஸ்க்கு நல்லா இருக்காது. முக்கியமாக நம்ம இந்த மேக்கப் பண்ணுறதே தீபாவளி ஃபோட்டோஸ். என்னை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணனா பண்ணிக்கோங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபோட்டோஸ் போடலன்னா மனசு தாங்க மாட்டேங்குது. ஸோ நான் அந்த ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த கோல்டு சீரம் தான் நான் ஃபேஸில் யூஸ் பண்ண போகிறேன். இவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்கன்னா. தங்கச்சுரங்கத்திலேருந்து, கேஜிஎஃப் தங்கச்சுரங்கத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்த கோல்டு. ஸோ இதே என்னுடைய ஃபேஸில் அப்படியே நான் செம்ம சில்லுன்னு இருக்குது. இதை நான் அப்படியே என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை அப்ளை பண்ணிங்கன்னா அப்படி கோல்டு மாதிரி மின்னுவீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. ஒரு ஹைட்ரேஷன், ஒரு கைண்ட் ஆஃப் ஹைட்ரேஷன் உங்கள் ஸ்கின்னுக்கு கிடைக்கும். ஸோ இது நம்ம அப்படியே பொறுமையாக ரப் பண்ண வேண்டாம், லைக் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இவன் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லாவே அப்ளை பண்ணியாச்சு. இந்த சீரம் ஸ்கின்குள்ளே கொஞ்சம் சோக் ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் போவோம். ஸோ இப்போ ஸ்விஸ் பியூட்டியோட கோல்டு சீரம் ஸ்கின்ல சூப்பராக சோக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணும். ஏன்னா தீபாவளி எதுமா வெயிலில் நம்ம வெடி வெடிச்சிட்டு இருக்கிற டைமில் அந்த சூரிய கதிர்கள் நமக்கு முகத்தில் படும் பொழுது என்ன நடக்கும்? டேன் ஆகும். ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணி தெரிஞ்சிருக்கோம். இன்ஸ்டாகிராம் சொல்கிறேன் இல்லையா,
புடுங்க ஒரு ஃபாலோ. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டது நாங்கள் வந்து வெளியே பசங்களோட போயிருந்தோம். சீரியஸாக சன்ஸ்க்ரீனை சத்தியமாக மறந்து தொலைச்சிட்டேன். ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சன்ஸ்க்ரீன் போட மறந்து செம்மையாக டேன் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. முன்னாள் வீடியோக்கும் இப்போ வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து டேன் இஷ்யூ இருக்குது அந்த போயிட்டு வந்ததுனால. மறுபடியும் மூஞ்சி எதுக்கு நம்ம வந்து டேன் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து சன்ஸ்க்ரீன் நம்ம கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஏன்னா வெயிலில் போனால் சோலி முடிஞ்சிடும். அந்த ரீசனுக்காக சன்ஸ்க்ரீனும் க்ரீம் பேஸ்ட் நம்ம போக போகிறதில்ல. ஸோ இந்த வாவோட அல்ட்ரா வாட்டர் சன்ஸ்க்ரீன் ஸ்ப்ரே தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து இதோட லைக் இது அது என்னதியா ஹால் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இதை நான் கீழே போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வேறு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி அதுலேருந்து நான் கேப்பை கலத்தி இதில் போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா நம்ம கீழே சிந்திச்சா என்ன? ஐயோ ஆமாப்பா கீழே சிந்திருக்குப்பா. இதில் வந்து மேலே ஆயில் இருக்கும், கீழே வந்து உங்களுக்கு வாட்டர் இருக்கும். ஸோ ரெண்டையும் ஷேக் பண்ணி யூஸ் பண்ணணும். ஷேக் பண்ணால் இது வந்து சிந்துது. உங்களை சொல்லி என்ன குத்தம், நான் தானே கீழே போட்டேன். ஸோ இதை ஷேக் பண்ணிவிட்டு என்னோட ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஆஹா இந்த வாட்டர் பேஸ்டாக போக போக செம்ம காமா செம்ம சூதிங்காக இருக்குது. ஸோ இது வந்து அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போட்டு தேய்ச்சி உள்ளே போட்டிருக்க சீரத்தையும் இதையும் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அப்படியே விட்டுருங்க, அது அழகாக அப்படியே சோக் ஆயிரும். ஸோ சோக் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் போவோம். சன்ஸ்க்ரீனும் வந்து ஃபேஸில் சூப்பராக சோக் ஆயிடுச்சு. அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரில நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த ப்ராசஸ் வந்து ப்ரைமர். ஸோ ப்ரைமர் வந்து நம்ம ஒரு ஜெல் பேஸ்ட் ப்ளஸ் ஒரு வாட்டர் பேஸ்ட் போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாக்மியோட அப்சல்யூட் ப்ரைமர் அண்டர் கவர் ப்ரைமர் வந்து ஜெல் பேஸ்ட் ஓகேங்களா. இதை வந்து என்னுடைய எங்கெந்த இடத்துலலாம் எனக்கு ஆயிலை பார்க்கும் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். வா வெளியே நான் எவ்வளோ நேரம் தட்டுவேன். ஸோ இந்த லாக்மியோட இந்த ஜெல் ப்ரைமரை என்னோட ஃபேஸில் எந்தெந்த இடத்துல எனக்கு சீக்கிரமாக ஆயில் பார்க்குமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். சொன்ன மாதிரி மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மினிமலாக நம்ம வந்து மேக்கப் வச்சுக்கிறோமோ அவ்வளோக்குள்ள ரொம்ப ரொம்ப நல்லது. கேக்கப் ஆகாது, சீக்கிரம் ஸ்கின்னுக்குள்ளே வந்து அப்சர்வ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ எனக்கு மோஸ்ட்லி இந்த ஐப்ரோஸ்க்கு மேலே இந்த நெத்தி இந்த ஐப்ரோஸ்க்கு மேலே இவ்வளோ இடம் மட்டும் ஆயில் ஆகும் அதிகமாக. அப்புறம் மூக்கு, அப்புறம் இந்த இடம் மட்டும் இங்கெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ ஆயில் ஆகாது. அப்புறம் ஐப்ரோக்கு இந்த சைடு ஓகேங்களா. அதாவது சொல்ல போனால் அவுட்டர் பேராமீட்டர்ஸ் எதுவுமே ஆயில் பார்க்க மாட்டேங்குது. இந்த உள்ளே இருக்கு இல்லையா இந்த சைடு மட்டும் தான் நிறைய ஆயில் ஆகுது. ஸோ அந்த இடத்துல நம்ம இப்போ சூப்பராக ப்ரைமர் அப்ளை பண்ணி ஆச்சு. இந்த ஜெல் ப்ரைமரை செட் பண்ணுறதுக்கு நான் இப்போ மேக்கப் ரெவல்யூஷனில் இருந்து இந்த ப்ரைமிங் வாட்டர் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து கன்சீல் அண்ட் டிஃபைன் இன்ஃபினிட்டி மேட்டிஃபைங் ப்ரைமர் வாட்டர். ஏடா சண்டே அதுவும் இன்னைக்கு சாம போயிருந்தானா உருண்டுன்னு வரானுங்கப்பா. இந்த சேர முறை மாற்றணும். சார் மேக்கப் ரெவல்யூஷன்ல இருந்து இந்த ப்ரைமிங் வாட்டரை இப்போ நான் என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். இது வந்து மேட்டிஃபைங் ப்ரைமிங் வாட்டர். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய லைக் ப்ராசஸிங் பண்ணோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு இந்த வாட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோ ஷேக் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஆஹாஹா அருமை அருமை. இப்போ வந்து ஸ்கின் சூப்பர் பக்காவாக வந்து ரெடி ஆயிடுச்சு மேக்கப் பண்ணுறதுக்கு. இப்போ ப்ரைமர் அழகாக சோக் ஆயிடுச்சு. செம்ம சாஃப்ட் செம்ம பிளர்ரி எஃபெக்டாக இருக்குது ஸ்கின். இதுக்கு மேலே வந்து இதெல்லாம் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்வெட்டை வந்து லாக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு மேலே ஒரு லூஸ் பவுடர் வச்சு லைட்டாக செட் பண்ண போகிறோம். அதுவும் வந்து ஸ்வெட்டை வந்து லாக் பண்ணுறது தான். ஸோ லூஸ் பவுடருக்கு வந்து நான் இன்னைக்கு ஃபுல்லாமே நான் வந்து காம்பேக்ட் யூஸ் பண்ண போகிறது இல்லை, லூஸ் பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார்வர் 52 இருந்து இந்த பனானா பவுடர் எடுத்துருக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் நிறைய தட்டிட்டேன். இதை நம்ம வந்து எதுலையா ஒன்றில் தட்டி வைப்போம், வேறு வழியில். ஸோ ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த பனானா பவுடரை லைட்டாக தொட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக ஆயில் ஆகுமோ அங்கெல்லாம் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுவுமே வந்து ஒரு செட்டிங் ப்ராசஸ் தான்.
வெரி குட் மேட் எஃபெக்ட். நான் ஃபுல் ஃபேஸும் போடலை. எனக்கு எங்கெல்லாம் வந்து சீக்கிரமாக ஆயிலை பார்ப்போம், எங்கெல்லாம் ஸ்வெட் ஆகும், நான் அங்கே வந்து தான் வந்து போட்டிருக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓவர் பவுடர் போட்டிங்கன்னா வந்து திட்டு ஆகிடும். அடுத்த நம்ம க்ரீம் பேஸ்ட் போட போகிறோம் இல்லையா, அதனால். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து எனக்கு கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரஞ்சு கரெக்டாக எடுத்து வைக்கல. இது வந்து மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஒரு கன்சீலர், ஓகேங்களா. ஆனால் வந்து கான்டோர் பண்ணக்கூடிய ஒரு கன்சீலர், ரொம்ப டார்க்கான ஒரு ஷேடு. இதை நான் வந்து யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இதோட வாண்ட் வந்து வாங்கின அன்னைக்கு நான் எடுத்து போடும்போது உள்ளே உடஞ்சி விழுந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது பாட்டில் உடச்சி டப்பானா கூட உடச்சி வலிச்சு போட்டுடலாம். இது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அப்படியே வச்சுருக்கிறேன். ஏதாவது வாண்ட் ஏதாவது காலியான கன்சீலர் இருந்து தான் எடுத்து போடணும். இப்போதைக்கு இந்த இதை வச்சு இந்த டார்க் ஷேடை வச்சு நான் வந்து என்னுடைய டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் கவர் பண்ணி பார்க்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் மக்கள். ஏன்னா வந்து டார்க் கன்சீலர் நம்ம யூஸ் பண்ணலாம் கவர் பண்ணுறதுக்கு, அதாவது கலர் கரெக்ட் பண்ணுறதுக்கு. இதில் வேற இந்த கேட்குதா, இந்த கன்சீலரை இப்போ எனக்கு எங்கெல்லாம் வந்து டார்க்கான பேச்சஸ்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அடே இப்படி நான் என்னைக்குடா அப்ளை பண்ணி முடிக்க, உடஞ்சி போன வாண்டை வச்சு. இதுக்கு நீங்கள் கேட்கலாம், ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்து நீங்கள் எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு. கண்டென்ட் கிடைக்காது இல்லையா, ப்ரஷ் எடுத்து ஈஸியாக போட்டோம்னா. இதுனா இவன் நேரம் பேசுறதுக்கு ஏதாவது கிடைக்குதா மக்களே? நீங்கள் உங்களுடைய அறிவுத்திறமை வந்து பாராட்டணும். ஓகே, போதும். இதுவே வந்து போதுமான அளவு எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து இதோடைய ஃபிங்கர் வச்சு நான் வந்து லைட்டாக அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபிங்கர் வச்சு பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து பேஸ் போட போகிறோம். வாவ், எனக்கு வந்து தெரியல, அதனால அந்த கண்ணாடியை மட்டும் இப்படி வச்சுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அதை அப்படியே நான் ஒரு வெட் ஸ்பாஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்படி ஒன்றும் பெருசாக இது பண்ண மாதிரி தெரியல, இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போகிறோம். வேற எந்த கன்சீலர் ஹைலைட் எதுவுமே யூஸ் பண்ணல. ஏன்னா வந்து மேக்கப் மினிமலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நான் வந்து ரிமல் லண்டன்ல இருந்து இந்த மேட்ச் பர்ஃபெக்ஷன் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து 520 கேரமல், ஓகேங்களா. இது ஒரு சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன், நல்லா இருக்கும், பில்டபிள் கவரேஜ். ஆனால் நான் வந்து ரொம்ப இன்னைக்கு ஃபவுண்டேஷன் போட போகிறது இல்லை, மினிமலாக வச்சுக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு பிரைட்னப் இருந்தாலே போதும், ரொம்ப ஃபுல் கவரேஜ் எனக்கு வந்து தேவைப்படலை. ஏன்னா வந்து வெளியே நம்ம போகும்போது வேண்டாமே அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக. ஸோ எனக்கு என்னுடைய ஸ்பாஞ்சில் எடுத்துகிட்டு என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். கேமராவில் வந்து பேட்டரி டிங் டிங் டிங்னு ரெட் கலரில் எரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அதுக்குள்ளே மேக்கப் முடிச்சிருவோம். ஸோ இப்போ வந்து என்னுடைய ஃபேஸில் ஃபவுண்டேஷன் சூப்பராக வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபார்வர் 52ஓட பனானா பவுடர் வச்சு என்னுடைய ஃபேஸ் நான் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்துகிட்டு, பவுடர் நான் ஆல்ரெடி வந்து தட்டி வச்சுருக்கேன் மக்களே, ஸோ பார்க்காதீங்க ஏற்றோடுறேன்ட்டு. ஸோ அதை அப்படியே என்னுடைய கண்ணுக்கு கீழே நான் அப்படி அழகாக வந்து பேக் பண்ணுறேன். ஸோ பேக்கிங் டெக்னிக் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்வெட் ஆகுறது, ஆயில் ஆகுறது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா நம்ம பவுடர் வச்சு நம்ம போட்ட எல்லாத்தையுமே வந்து லாக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ரீசனுக்காக. ஆனால் வாங்கின புதுசில் எனக்கு இந்த பவுடர் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. மேபி நான் யூஸ் பண்ண அந்த பேஸோட இது செட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் இப்போ நல்லா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பவுடர். ஸோ இப்போ இதே பவுடரையே என்னுடைய கழுத்து, என்னுடைய காது அண்ட் ஃபேஸில் பேலன்ஸ் ஏரியா எல்லா இடத்துலையும் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து இந்த பனானா பவுடர் என்னுடைய ஃபேஸ் அண்ட் நெக், இயர்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து சூப்பராக அப்ளை பண்ணி சூப்பராக செட்டும் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து ப்ரான்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு ப்ரௌன் கலர் ப்ரான்சிங் ஷேட் எடுத்துகிட்டு, நான் யூஸ்வலாக எங்கெல்லாம் வந்து கான்டோர் ப்ரான்ஸ்லாம் பண்ணுவோம் அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன்.
கொஞ்சம் லைட்டாக மினிமலாகவே வச்சுக்க போகிறேன். ஏன்னா மேக்கப் பேஸ் நம்ம அவ்வளோவா ஹெவியாக போடல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் மினிமலாகவே வச்சுப்பேன். அண்ட் நோஸில் கொஞ்சமாக கண்ணுக்கு மேலே அதையே நான் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அந்த தனியாக பவுடர் போட்ட அந்த லுக் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ என் ஃபேஸில் வந்து சூப்பராக வந்து கான்டோர் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து இந்த பியர்டில் முஸ்டாச்சிலலாம் வந்து பட்டிருக்கிற பவுடர்ஸை வந்து நான் ஒரு வெட் வைப்ஸ் வச்சு துடைக்க போகிறேன். இதெல்லாம் வந்து அது பவுடர் அடித்த மாதிரி தெரியும். ஸோ எக்ஸஸ் பவுடர்லாம் ஒரு வெட் வைப்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு ப்ரஷ் வச்சு நீங்கள் ஐப்ரோ ப்ரஷ் வச்சு ரிமூவ் பண்ணாலே போயிடும் பவுடர்ஸ்லாம். தெரியுதா எவ்வளோ பவுடர்னு? ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக ஃபேஸில் போட்டிருக்க எல்லாத்தையுமே வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சூப்பரான ஒரு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து பேக்கோட மைக்ரோ ஃபினிஷ் மேக்கப் ஃபிக்ஸர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து என்னோட அல்டிமேட் ப்ரோ அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ ஃபேவரட்டான ஒரு செட்டிங் மிஸ்ட். இதோட அந்த ஃபினிஷ் அந்த லைக் அந்த ஸ்ப்ரே ஆகிற நாசில் இருக்கு இல்லையா, பக்காவாக ஒரு மாதிரி மைக்ரோ. நீங்கள் வேணால் பாருங்களேன், கேமரா தெரியும். கவர்மெண்ட் பஸ் சவுண்டு போடுறது தப்பு இல்லையே. ஸோ ஷேக் பண்ணிட்டு என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிப்பேன். ஆஹா, வாயில் லைட்டாக போயிடுச்சு. ஸோ இது நல்லாவே வந்து ட்ரை ஆகட்டும். செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது பவுடர் வைக்கிறதோ ப்ரஷ் வைக்கிறதோ ஸ்பாஞ்ச் வச்சு டச் பண்ணுறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. நீட்டாக ட்ரை ஆகட்டும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கலாம், ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போ வந்து நான் இந்த லுக்கை இதோட கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து தீபாவளிக்கு எனக்கு பகல் டைமில் அந்த க்ளோ தேவை கிடையாது. ஸோ கொஞ்சம் மேட்டிஃபைங்காக வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ரீசனுக்காக. ஸோ இதோட இந்த லுக்கும் வந்து முடிய போகுது. ஸோ மக்களே, உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் பட்டாசு வெடிக்கும் போது வந்து பார்த்து பத்திரமா வந்து பட்டாசு வெடிங்க. ஹோப் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் பார்த்தீங்களா, ஸோ என்கிட்ட வந்து 2000 வாலா ரெடியாக இருக்குது. நாங்கள் வந்து சூப்பராக ஜாலியாக தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறோம் பட்டாசுலாம் வெடிச்சு. அண்ட் நீங்களும் சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு கிளாம் லுக்கில் செலிப்ரேட் பண்ணுங்கள். நிறைய ஃபோட்டோஷூட்லாம் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், ஸோ நம்ம சூர்யா ஜெசின் சேனல் சார்பாக நம்மளுடைய வியூவர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.